வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புலாவை தாங்க பார்க்க போகிறோம். பேச்சுலர் ஸ்டைலில் ஒரு புலாவுங்க. வாங்க பார்ப்போம். நல்லா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன், அதனால தான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 2 டம்ளர் வைக்கிறதா இருந்தால் கூட 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வராத மாதிரி வதக்கிக்கோங்க. ஏன்னா ப்ரௌனிஷாக வந்துச்சுன்னா புலாவ் கலர் வராது, கலர் மாறிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் நல்லா புளிச்ச தயிர் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக ஊற்றிக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் அது ஒரு டேஸ்ட் வந்துடும். இது கூடவே நான் ஒரு 4-5 பல் முந்திரி போடுறேங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா இது வேணுன்னே நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேங்க. பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் இருக்குங்க. போட்டு ஆட் பண்ணி நான் அது ஒரு நல்லா ஒரு வதக்கி விட்ருக்கோங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி நல்லா வெந்துச்சு. நான் இது கூட மீல் மேக்கர் ஆட் பண்ணுறேங்க. மீல் மேக்கர் ஒரு கை போடுறேன். நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு 1 டம்ளர் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதனால் நான் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இதே டம்ளர் சைஸில் 1.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துச்சு. கூடவே அரிசி சேர்த்துப்போம். பாஸ்மதி ரைஸை நான் 1 டம்ளர் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல, நம்ம சமைக்க ஆரம்பிக்க சொல்ல ஊற போட்டால் போதும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 விசில் முடிஞ்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக. இது கூட நம்ம 1.5 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன் கடைசியாக நெய்யை நம்ம போடுறோன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஒட்டுங்க புலாவுக்கு. இப்போ நீங்கள் மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சும்மா வீடு ஃபுல்லாக மணக்குங்க வாசனை. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடாடா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அரிசிலாம் உதிரியாக வந்திருக்கு. வாசனை தூக்குதுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு வெஜ்ஜு புலாவுங்க, பேச்சுலர் ஸ்டைலில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணி பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.